ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்கள மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. அதான் சரியா வீடியோ போட முடியல. ஸோ ஓகே எல்லாம் வேணுங்கிற ரெஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இனிமேல் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்குள்ள போலாம். நெறைய பேர் படிக்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய அகாடமில ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணாம இருக்கவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கட்டி படிக்கிற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாத்துக்காகவும் தான், வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்காகவும் தான், நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோவ நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வரப்போற குரூப் 4ல நீங்க வேலை வாங்கிரலாம். அந்த அளவுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம குடுப்போம். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, வரப்போற குரூப் 4ல பாலிட்டில எப்படி ஸ்கோர் பண்றது? என்ன லெசன் படிக்கணும்? எவ்ளோ எவ்ளோ மார்க்ஸ் வரும்? எவ்ளோ என்னென்ன அதாவது இந்த இவ்ளோ மார்க்ஸ் வருதுன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ட நம்ம கவர் பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பாலிட்டில இருந்து பார்த்தீங்கனாலே 10லருந்து 15 கேள்வி கட்டாயம் வரும். ஓகேங்களா? பாலிட்டி மட்டுமே 10லருந்து 15 கேள்வி வரும். இப்போ இதில ஒரு 100% எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இதில ஒரு 60% பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து 10த் புக்ல இருந்தே வந்துருங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 10த் புக்னாலும் நீங்க 10த் புக் ஃபுல்லா படிக்கணும் அப்டின்னு நெனச்சுக்காதீங்க. 10த் புக்ல பாலிட்டில ஒரு 4 லெசன், 3 லெசன் தான் இருக்கும். நீங்க அத மட்டும் படிச்சீங்கனாலே போதும். இந்த 60% மார்க் வந்து நீங்க எடுத்துறலாம். மீதி 30%க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 11த், 12த் பாலிட்டிய படிக்கிற மாரி இருக்கும். என்னடா 10த்னா கூட ஒரு புக்கு தானே இருக்கும். 11த், 12த் பாலிட்டினா எவ்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதுக்காக தான் என்ன லெசன் படிக்கணுங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் இதில பார்த்தீங்கனாலே தெரியும். 10த் பாலிட்டில 3 லெசன் நீங்க படிச்சா போதும். 60% ஆஃப் கேள்விய நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம். என்ன அந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும் 10த் புக்ல. அடுத்த லெசன் வந்து மத்திய அரசுன்னு இருக்கும். அடுத்து மாநில அரசு. இந்த 3 லெசன் நீங்க தரோவா படிச்சுட்டீங்கனாலே, சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம சொல்ற லெசன் படிக்கிறப்ப மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம், 10த்ல இப்ப இந்திய அரசியலமைப்பு நம்ம லெசன் சொல்லிட்டோம்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பேர்ல 6த்லயும் இருக்கும், 12த்லயும் இருக்கும். அந்த 2 லெசனையுமே நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 10த்னா அந்த சாப்டர் மட்டும் படிக்கணும் அப்படின்னு இல்ல. இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி லெசன் வந்து 6த்லயும் இருக்கும், 12த்லயும் இருக்கும். ஸோ இது நம்ம 2யும் படிச்சோம்னா தான், இந்த இந்திய அரசியலமைப்பு டாபிக்க நம்ம கவர் பண்ண முடியும். அடுத்து இந்த மத்திய அரசு, மாநில அரசுலாம் நீங்க 10த்ல இருக்கிறத படிச்சாலே போதும். 12த்ல பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு புக்ல குடுத்திருக்கிறத நல்லா விவரிச்சு குடுத்துருப்பாங்க. அதே மாரி தான் மாநில அரசு லெசன்ல இருக்க டாபிக்க ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு வழவழன்னு படிக்க தேவையில்ல. மத்திய அரசு லெசன்ல இருக்கிறது. நீட்டா என்ன பாயிண்ட் நமக்கு தேவையோ அத மட்டும் நோட்ஸ் எடுத்து படிச்சோம்னாலே சூப்பரா ஸ்கோர் பண்ணிரலாம். அதே மாரி தான் மாநில அரசு. 10த் புக்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த 3 லெசன எக்காரணத்த கொண்டும் விட்றாதீங்க. கம்பல்சரி படிச்சுட்டு புக்க க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 11த், 12த் 2ம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 8 லெசன் மட்டும் நீங்க படிச்சா போதும். சட்டமன்றம்னு ஒரு லெசன் இருக்கும். ஆட்சித்துறைன்னு இருக்கும். நீதித்துறைன்னு இருக்கும். இந்த 3மே பார்த்தீங்கன்னா, இந்த 10த்ல நீங்க மத்திய அரசு, மாநில அரசுன்னு படிக்கிறீங்க இல்லையா? அந்த லெசன்லயே இந்த டாபிக் வந்துரும். அதுல இல்லாதது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெறைய ஆர்டிகல்ஸு, இயரு இதெல்லாமே வந்து இந்த 12த் பாலிட்டில இருக்கும். அதுக்காக தான் நம்ம 12த்ல இந்த லெசன கவர் பண்றோம். ஓகேவா? அடுத்தது தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லெசனு. இது இந்த எலக்ஷன பத்தி நெறைய சொல்லியிருப்பாங்க. நெறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஈஸியா மெமரி ஆகுற இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சி லெசனும், இந்த நிர்வாக அமைப்பு மட்டும் கொஞ்சம் அப்படியே தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி இருக்கும். ஆனா ஜஸ்ட்டு நீங்க இந்த லெசன் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு 3 டைம் சும்மா வாசிச்சு மட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சுரும். அடுத்தது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள். இந்த லெசன் தான். நீங்க பாலிட்டில 10லருந்து 15 மார்க் எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணி 10லருந்து 15 கேள்வி ஷூரா போடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த 11 லெசன்ஸ் மட்டும் நீங்க நல்லா படிச்சா போதும். 11 லெசன்ங்கிறது எக்ஸ்ட்ரா இந்த இந்திய அரசியலமைப்புங்கிறது 6த்லயும் இருக்கும், 12த்லயும் இருக்கும். இப்ப 13 லெசன்.
இத படிச்சீங்கன்னா போதும். இது இல்லாம பாலிட்டி பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தேவைப்படாது. ஏன்னா நமக்கு வந்து அ எக்ஸ்ட்ரா நோட்ஸ் படிக்கிறதுக்கு நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம அந்த மாரி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது இந்த லெசன்ஸ் மட்டும் தான். நீங்க இத மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கனாலே போதும். சூப்பரா மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.